எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான தகவலை பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஓய்வூதியர்கள் தங்களுடைய உயிர்வாழ் சான்றிதழை புதுப்பிப்பதற்குரிய விரல் அடையாளம் மூலமான புதுப்பித்தல் முறை வந்து சில குறிப்பிட்ட சில வங்கிகளூடாகவும் தெரிவு செய்யப்பட்ட பிரதேச செயலாளர் காரியாலயங்களிலும் செய்யக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு தகவலை நான் உங்களுக்கு வழங்கியிருந்தேன். அது அவ்வாறு இருக்க, அ எந்தெந்த வங்கிகள் ஊடாக, எந்தெந்த வங்கி கிளைகள் ஊடாக அதனை செய்து கொள்ளலாம் என்ற விவரங்களை நான் ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு தந்திருந்தேன். இருப்பினும் சிலர் என்னிடம் தொடர்பு கொண்டு கேட்டார்கள். இந்த வங்கிகளுக்கு இந்த வசதிகள் இன்னும் அதாவது அதனை நிறைவேற்றுவதற்குரிய உபகரணங்கள் இன்னும் வழங்கப்படவில்லை என்ற ஒரு தகவலை அவர்கள் வழங்கியிருந்தார்கள். அதனை நான் அதாவது விஷ்ராமிக்கே அன்கே ஹிமிக்கம் சுரக்கீமே என்ற அமைப்பினுடைய, அதாவது ஓய்வூதியர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற அமைப்பினுடைய முகநூல் பக்கத்தில் இவ்வாறான ஒரு பதிவையும் நான் கண்டிருந்தேன். அதாவது விஷ்ராமிக்க ஜீவித சாதிக்கேய ඇඟිලිස්සලකුණ අනුමත බැංකු හරහා ලබාදීමට තවම පාසුකම් එවිත් නැති බව බැංකු පවසනවාண்டு சொல்லி அவர்கள் இந்த பதிவினை இட்டிருந்தார்கள். இதுல பலர் கமெண்ட் செய்திருந்தார்கள். அவர்களும் இதை வங்கிகளுக்கு சென்றபோது, இந்த வங்கிகளுக்கு இன்னும் அதுக்குரிய வசதிகள் செய்யப்படவில்லை என்று சொல்லி அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் நாங்கள் சுற்றறிக்கையை பார்க்கின்ற போது, ஓய்வூதிய திணைக்களத்தினுடைய சுற்றறிக்கை என்ன சொல்லுகின்றது என்று பார்க்கின்ற போது, அதில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது ஒரு விடயம் என்னெனில், 6 அரச மற்றும் தனியார் வங்கிகள், அதனுடைய கிளைகள் 476 மற்றும் தெரிவு செய்யப்பட்ட 26 பிரதேச செயலகங்கள் என்று சொல்லி, அதுகளுடைய விபரங்கள், பேர் விபரங்கள் எல்லாம் இணையதளங்களில் காணப்படுகிறது. ஆனால் இவ்வாறான ஒரு நிலைமை இருக்கிறது. நானும் சில வங்கிகளை தொடர்பு கொண்டபோது, அந்த வசதிகள் இன்னும் வரையில்லை என்று சொல்லி கூறுகிறார்கள். ஆனால் அதுக்குரிய காலப்பகுதி இன்னும் உங்களுக்கு இருக்கிறது. மார்ச் 31. அதிலும் ஒரு சில சமூக வலைத்தளங்களில் பிப்ரவரி 1 என கூறி வருகிறார்கள். ஆனால் பிப்ரவரி 1 அல்ல. சுற்றறிக்கையில் தெளிவாக காணப்படுகிறது. மார்ச் மாதம் 1ஆம் திகதிக்கு முன்பதாக என்ற விடயம் வந்து சுற்றறிக்கையில தெளிவாக நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே அதுல உங்களுக்கு பிரச்சனை இல்ல. நீங்க நிதானமாக அதனை செய்யக்கூடியதாக இருக்கும். மார்ச் மாதம் 1ஆம் திகதி வரை உங்களுக்கு காலம் இருக்கிறது. அத்தோடு அந்த இணையதளத்திலிருந்து நான் தரவிறக்கம் செய்த அந்த பிரதேச செயலகங்கள் 26 இங்கு நான் காட்டுகின்றேன். நீங்கள் இதனை ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு வீடியோவில் இருந்தவாறு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாருங்க. அந்த 26 பிரதேச செயலகங்களுடைய பெயர்களும் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். வங்கிகள் என்று சொல்லும் போது பானேசிய வங்கி, மக்கள் வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி, பிரதேச அபிவிருத்தி வங்கி, செலான் வங்கி, இலங்கை வங்கி என்று சொல்ற 6 வங்கிகள்ல நீங்க இதனை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 6 வங்கியின் எல்லா கிளைகளிலையும் உங்களுக்கு அதனை நிறைவேற்ற முடியாது. இதுல பானேசிய வங்கியினுடைய கிளைகளை நான் இதுல காட்டுறேன். அதுகளை நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாருங்க. ரைட். அதே நேரம் இதுலயும் பாருங்க, எல்லாம் 84 பானேசியா வங்கி கிளைகள் இருக்குது. அதுகளை நீங்க ஸ்கிரீன்ஷாட் ஒன்று போடுங்க. அதோடு மக்கள் வங்கி கிளைகளையும் நான் இதில் காட்டுறேன். அதில் பாருங்க, பொதுவாக சிறிய அளவில் இருக்கின்ற மக்கள் வங்கி கிளைகளிலும் கூட இந்த வசதிகள் இருப்பதை நான் பார்க்கின்றேன். இதுகளையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. மக்கள் வங்கியை பொறுத்தவரையில எல்லாம் மொத்தமாக 197 மக்கள் வங்கி கிளைகள்ல உங்களுக்கு இந்த வசதியை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுங்க. இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. அதே நேரம் தேசிய சேமிப்பு வங்கியினுடைய 10 கிளைகள் இங்க காட்டப்பட்டிருக்குது. அதை நீங்க அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. யாழ்ப்பாணம், மட்டக்களப்பும் இருக்குது, திருகோணமலை இருக்குது. அதே நேரம் பிரதேச அபிவிருத்தி வங்கியினுடைய 20 கிளைகள் இங்க காட்டியிருக்கிறேன். நீங்க அதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாசிச்சு பாருங்க. ரைட். செலான் வங்கியினுடைய 75 கிளைகள், அதெண்டா உங்களுக்கு ஒரே ஸ்கிரீன்ஷாட் எடுக்கக்கூடியதா இருக்கும். அதையும் பாருங்க. மற்றது இலங்கை வங்கி. இலங்கை வங்கியினுடைய கணிசமான கிளைகள் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட பல மாகாணங்களைச் சேர்ந்த 90 வரையான வங்கி கிளைகள்ல உங்களுக்கு அதை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். ரைட்.
இதுகளை நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் ஒன்று போட்டுக்கொண்டு வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு அருகாமையில் உள்ள வங்கி கிளை அதுக்குள்ள இருக்குதாண்டு. ரைட். எனவே பார்ப்போம். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. சில நேரம் அந்த வசதி எக்கால பகுதியில் வரும், இந்த வருடத்தில் செய்து கொள்ள முடியுமா என்ற விவரங்களையும் உங்களுடைய வங்கிகளுடன் நீங்கள் கலந்துரையாடிக் கொள்ளுங்கள். எனவே இது ஒரு அனைவரும் கேட்கின்ற ஒரு வினா என்றபடியினால நான் இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தேன். இந்த தகவலை ஏனையோருடனும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.